எஸ்கே அண்ட் சுதா கொங்கரா இருக்காங்க இல்லையா, அந்த ரீசெண்டாக அந்த வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபன்னாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். சுதா கொங்கரா வந்து உட்காந்துருப்பாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா, ஜெயம் ரவி மோகன் அவர், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியராஜன் டேரக்டர் பாண்டியராஜனோட சன் அவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதர்வா இருப்பாங்க. இவங்க 4 பேர் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, சுதா கொங்கரா சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் ரீடிங் செஷனே எதுக்குமே பண்ணலை, அதனால் இவங்களாம் பொறுப்பான நடிகர்கள், நீங்கள் பொறுப்பே இல்லாதன்ற மாதிரி ஒரு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் என்னன்னா அது கேட்ட உடனே காண்டா என்ன பண்ணிடுவார், உடனே ரிப்ளை பண்ணிடுவார், ஏங்க நீ என் வாழ்க்கையில் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, நான் ரீடிங் பண்ணல நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கோன்றதுனால எங்களை நீங்கள் அப்போல்லாம் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி அவருமே ஃபன்னாக தான் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த வீடியோவை இப்போ எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சுதா கொங்கரா அவங்க வந்து டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க, இவங்க இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்க, இவ்வளோ ரூடாக இருக்காங்க, இது எப்படி சூர்யாலாம் பேர் பண்ணார், அவர் எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டார், ஒரு நாள் இதனால தான் பராசக்திக்கு சூர்யா நடிக்கலையோ அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் சுதா கொங்கராவை அட்டாக் பண்ணி ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு, எஸ்கே சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணி ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. இது இப்போது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு அந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணாங்க? அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியும் அது வந்து ஃபன்னான இன்டென்ஷனில் தான் அவங்க 2 பேருமே பேசியிருப்பாங்க அப்படின்றது. உள்நோக்கத்தில் இருந்தாலும் அது அங்கேயே அந்த வீடியோ பதிவு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், இது உள்நோக்கத்தில் தான் இருக்குது, இதை யாரும் வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் கடைசியில் வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இன்டர்நெட்டில் அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசி அதை கான்ட்ரவர்சி ஆக்கிக்கிட்டு, இது தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தோணுது. நம்மளுமே அதை கடந்து போயிடலாம், இது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை தான். ஏன்னா அங்கே அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அந்த வீடியோ மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஃபன்னாக தான் பேசியிருப்பாங்களா இல்லை அவங்க சீரியஸான நோட்டில் பேசியிருக்காங்களான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கை தவிர்க்கிறது நல்லது.